இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் சுமார் 1200 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இதற்கு முன்பு இங்கு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சுமார் 2000 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்திருக்கு. அதனால்தான் இந்த கோவிலுக்கு ஆதி அண்ணாமலையார் என பெயர் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். இந்த கோவிலின் பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்குங்க. எந்த அளவிற்கு அழகா இருக்கு பாருங்களாம். இந்த அழகிய காட்சியை பாருங்களேன், எந்த அளவிற்கு அழகாக இருக்குது என்று. சூரியன் மறையும் காட்சி இங்கிருந்து பார்த்தால் அற்புதமாக உள்ளதுங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிய கோவில்களை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அழகுதாங்க. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை கூட பாருங்க. ஒரு பக்கம் ராஜகோபுரம், மற்றொரு பக்கம் திருவண்ணாமலை மலை அற்புதமாக தெரியுதுங்க. இது வணக்க மக்களே, என்னது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆதி அண்ணாமலையார் கோவிலா? ஆமாங்க, இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. ஆதி அண்ணாமலையார் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள மூலவரை ஆதி அண்ணாமலையார் என்றும் அம்பாள் ஆதி அபித குஜராம்பாள் என்றும் அழைப்பார்கள். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் சுமார் 1200 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இதற்கு முன்பு இங்கு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சுமார் 2000 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்திருக்கு. அதனால்தான் இந்த கோவிலுக்கு ஆதி அண்ணாமலையார் என பெயர் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். இந்த கோவில் ஒரு அற்புதமான கட்டிடக்கலை கொண்ட கோவிலுங்க. இப்பொழுது இங்கிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை மலை அற்புதமாக தெரிகிறதுங்க. இந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலை மலையை பார்ப்பதற்கு ஒரு அழகிய காட்சியாக இருக்கிறதுங்க. மேலும் இந்த ஆதி அண்ணாமலையார் கோவிலுக்கு நீங்க மாலை நேரத்துல வந்தீங்கன்னா சூரியன் மறையும் காட்சி அற்புதமாக இருக்குங்க. அதை பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த சுற்று மண்டபத்தின் கட்டிடக்கலையை பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. மேலும் இந்த கோவில் ஒரு அற்புதமான கட்டிடக்கலை கொண்ட கோவிலுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது கண்டிப்பா இந்த கோவில் வந்து பார்த்துட்டு போங்க. பார்ப்பதற்கு ஒரு அற்புதமாக அந்த கோவில். மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கோவிலுக்கு பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க கிரிவலம் செல்லும் போது இந்த கோவில் வந்து பார்த்துட்டு செல்லுங்க. இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லாங்க. மேலும் இந்த கோவிலுக்கு 2 பெயர்கள் உள்ளன. ஒன்று ஆதி அண்ணாமலையார் கோவில், மற்றொன்று அடி அண்ணாமலையார் கோவில் என்று அழைப்பார்கள். இந்த கோவிலின் வெளிப்புறத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் திருவண்ணாமலை மலை அற்புதமாக தெரியுங்க. இந்த கோவிலின் கட்டிடக்கலையை பாருங்களேன், அந்த காலத்துல நம் முன்னோர்கள் யோசித்து கட்டிருக்காங்க. திருவண்ணாமலையை பார்த்து கொண்டிருப்பது போல் கட்டிடக்கலை உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும்போதும் கிரிவலம் சுத்தும் போதும் நீங்கள் இந்த கோவிலுக்கு பகல் நேரத்தில் வாங்க. பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க அந்த கோவில். அதுவும் நீங்கள் மாலை நேரத்தில் வந்தீங்கன்னா அந்த கோவிலின் கட்டிடக்கலை மட்டுமல்லாமல் சூரியன் மறையும் அந்த காட்சியும் அற்புதமாக பார்க்கலாங்க. இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் தினந்தோறும் வழங்கப்படுகிறதுங்க. இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் சன்னதிக்கு செல்லும் போது நீங்க பாருங்க, இங்க இருக்கும் தூண்களில் சிற்பங்கள் அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது கூட திருவண்ணாமலை மலை அற்புதமாக தெரியுதுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் போது இங்கு பக்தர்கள் அதிகமாக வருவதில்லை. கண்டிப்பா இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க. மேலும் இந்த ஆதி அண்ணாமலையார் கோவிலில் இருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு சுரங்கப்பாதை உள்ளது என்று இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். இந்த கோவிலின் பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்குங்க. எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்களாம். ஒரு அற்புதமான கருதுகளைங்க இந்த கோவில். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். தமிழ்நாட்டில் கட்டாயம் பார்க்க வேண்டிய கோவில்களில் இந்த ஆதி அண்ணாமலையார் கோவிலும் ஒன்றுங்க. இந்த கோவிலுக்கு இப்பொழுது கூட திருப்பணி எல்லாம் செய்திருக்காங்க, பார்க்கும்போது தெரிகிறது. இந்த கோவில் 2000 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் 1200 வருடம் பழமையானது ஆகும். இந்த ஆதி அண்ணாமலையார் கோவிலுக்கு பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்காங்க. முக்கியமாக சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை பாருங்களேன், அதில் எவ்வளவு சிற்பங்கள் இருக்குது என்று. இந்த கோவில் இருக்கும் ஒவ்வொரு தூண்களும் பாருங்க, மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. அதில் சிற்பங்களும் அற்புதமாக உள்ளது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதால் இந்த கோவிலுக்கு ஆதி அண்ணாமலையார் கோவில் என்று பெயர் வந்துள்ளது. இந்த கோவிலை அடி அண்ணாமலையார் கோவில் என்றும் அழைப்பார்கள். இந்த இடத்திலிருந்து ராஜகோபுரத்தின் அழகை பார்ப்பதற்கே ஒரு அற்புதமாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் இந்த கோவில் மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிய எந்த கோவில்கள் பார்த்தாலும் சிற்பக்கலைகளும் சரி, கட்டிடக்கலைகளும் சரி அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. அந்த காலத்திலேயே இயந்திரங்கள் உதவியின்றி எப்படி கட்டினாங்கன்னு தெரியலங்க. இந்த அழகிய காட்சியை பாருங்களேன், எந்த அளவிற்கு அழகாக இருக்குது என்று. சூரியன் மறையும் காட்சி இங்கிருந்து பார்த்தால் அற்புதமாக உள்ளதுங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிய கோவில்களை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அழகுதாங்க. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை கூட பாருங்க. ஒரு பக்கம் ராஜகோபுரம், மற்றொரு பக்கம் திருவண்ணாமலை மலை அற்புதமாக தெரியுதுங்க. இது ஒரு அழகிய காட்சிங்க. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில் வந்து பார்த்துட்டு செல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.